ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் நீ காத்திருந்தாயோ அந்தந்த விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உன்னுடைய கரங்களை வந்து சேரக்கூடிய நேரம் வந்து விட்டது. இத்தனை நாள் காத்திருந்தேன், கிடைக்கவில்லை. இத்தனை நாள் நம்பியிருந்தேன், ஏமாற்றம்தான் மிஞ்சியது என்ற எதிர்மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு எல்லாம் நடந்தபடியே இருக்கின்றது, கிடைத்தபடியே இருக்கின்றது. நேரம் வந்துவிட்டது, நான் நன்றாக வாழப்போகின்றேன், மகிழ்ச்சியாக வாழப்போகின்றேன் என்று உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் சொல்லியபடியே இரு. நீ சொல்லிக்கொண்டு இருப்பதுதான் நடக்கவும் செய்யும். நீ ஏமாற்றப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி உன் வாழ்விற்கான முன்னேற்றத்திற்கான அடித்தளமாக அது அமையக்கூடிய வகையில் சாத்தியங்களை நான் கொண்டு வந்து விட்டேன். அத்தனை விஷயங்களையும் நீ கவனிக்க தொடங்கி விட்டாய். உன் பேச்சிலிருந்து, சுவாசத்திலிருந்து, உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களிலிருந்து, நீ செய்யக்கூடிய செயல்களில் இருந்து இப்படி ஒவ்வொன்றையும் நீ கவனிக்க தொடங்கி விட்டாய். உன் மீது நீ கவனம் செலுத்தும் பொழுது தானாக உன்னுடைய வாழ்க்கையின் மீதும் கவனம் செலுத்தும்படி அமைந்தும் விடுகின்றது. நல்ல பலன்கள் எல்லாம் ஒன்று விடாமல் இனி கிடைக்கும். உன் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் உடனுக்குடன் கிடைக்கும். வெற்றி என்கின்ற பாதையில் நீ நடக்க தொடங்கி விட்டாய். மகிழ்ச்சி என்ற ஒன்று எப்பொழுது முன்னுடன் வந்து கொண்டே இருக்கும். பக்தி என்கின்ற பிணைப்பினால், நம்பிக்கை என்கின்ற பிணைப்பினால் உன் கரமும் என் கரமும் சேர்த்து கட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. நானும் உன்னை கைவிட மாட்டேன், நீயும் என்னை விட்டு பிரிய மாட்டாய். என்றென்றும் நீ செல்லும் பாதையில் என்னுடைய துணை உனக்கு வந்து கொண்டே இருக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னோடு நானும் என்னோடு நீயும் ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்த பிறகு மனதிற்குள் எந்த ஒரு பயத்தையும் வளர்த்து கொள்ளாதே. இந்த முருகன் உன் வாழ்வில் முழுமையாக நிறைந்திருக்கின்றேன், உன்னுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றேன், உன்னுடைய உள்ளத்தில் நிறைந்திருக்கின்றேன். இப்படி எல்லா இடங்களிலும் நான் இருக்க உனக்கு என்ன பயம்? வீண் பயத்தை விட்டுவிட்டு வாழ வேண்டிய வழியை பார்ப்பதற்கு தயாராக வேண்டும். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன் நீ நலமாக வாழ இருக்கின்றாய். உன்னை குத்தி குத்தி பேசி காயப்படுத்தியவர்கள் எல்லாம் அந்த ரணத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்து விட்டது. அவர்கள் ஏற்படுத்திய காயங்களின் வலி என்ன என்பது அவர்கள் அனுபவிக்கும் பொழுதுதான் இன்னும் பிறருக்கு எந்த ஒரு காயத்தையும் ஏற்படுத்தாதவாறு அவர்களுடைய நிலையில் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அந்த விதத்தில் அவர்களை ரணங்களை அனுபவித்தபடியும் இருக்கின்றார்கள். உன்னுடைய வழி எல்லாம் அவர்களிடம் சென்று விட்டது. நீ இனி நிம்மதியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது தானாக என்னுடைய அருளால் உன்னுடைய கரம் வந்து சேரக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. உன்னை யாராவது சீண்டி பார்க்க நினைத்தால் அவர்களை எவரானாலும் சரி, எந்த இடத்திலானாலும் சரி, அவர்களை எதிர்த்து நிற்க எப்பொழுதும் தயங்காதே. உன்னிடத்தில் தவறு இல்லை என்கின்ற பொழுது உன்னை சீண்டி பார்ப்பவர்களை ஒரு பொழுதும் விட்டு வைக்கக்கூடாது. இனிமேல் நீ அந்தந்த இடத்தில் கேட்க வேண்டிய கேள்விகளை கேட்க தயாராக வேண்டும். நீ பணிவோடு இருந்தால் அடிமை என்று நினைத்து ஆவேசப்படுகின்றார்கள். அவர்களுடைய அர்த்தமற்ற ஆவேசங்களை எல்லாம் அடக்கக்கூடிய வகையில் கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் கேட்டுவிடு. மனபாரத்தை அங்கேயே இறக்கிவிடு. நல்லதே நடக்கும்.